டன், டடன், 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 டடன். ம். ஏலா, இது ஏன் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு? நானும் உன் கூட தானே வெளியே இருந்து வந்தேன். நான் என்ன ஜோசியரா பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு? நேத்து வேற அசைன்மெண்ட் சப்மிஷன். ஒருவேளை அனுப்பலையோ? வாய்ப்பில்லை ராஜா. இவெல்லாம் கோழி போறதுக்கு முன்னுக்கே அசைன்மெண்ட் முடிச்சுட்டு உட்கார்றாளு. எனக்கு தெரிஞ்சு இவளோட கிரஷ் இவளை வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குமா தெரியல. ஆனா ஒருவேளை கெஃபேல சாப்பாடு முடிஞ்சிருக்குமோ? இதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. இவதான் சோத்து முட்டையாச்சே. ஏண்டி என்னாச்சு உனக்கு? மூஞ்சி திருவிழால காணா போன மாதிரி வச்சிருக்க. ஹலோ மைக் டெக்ஸ்டன் 1 2 3. என்ன தம்பி என்னாச்சு? இந்த உலகத்துல தான் இருக்கியா? வேற ஏதாவது வேற்று கிரகத்துக்கு டூர் போயிட்டியாமா? என் வாழ்க்கை அவ்வளவுதாண்டி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தெளிவாதான் சொல்லு. யாரு உனக்கு போன் அடிச்சு ஏதாவது மிரட்டினாங்களா? நான் இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? நல்லா தானே இருக்க. காலையில நல்லா தானடி இருந்த. பைத்தியம் ஏதாவது புடிச்சிருச்சா என்ன உனக்கு? மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துருச்சுடி. நான் தெளிவாதான் சொல்றேன், என் உடம்பே எனக்கு சொல்லுது. மெடிக்கல் ரிப்போர்ட்டா? நீ எப்படி ஹாஸ்பிட்டல் போன? ஆமாடி, உங்க பாருங்கடி. இது கூகுள் அடி. ஆமாடி, கூகுள் ஆண்டவர் தான் சொன்னாரு. கூகுள் சும்மா சொல்லாதடி. உனக்கு எத்தனை நாள் தலைவலி இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து தாண்டி. மண்டையில இடது பக்கம் வலிக்குதா இல்ல வலது பக்கம் வலிக்குதா? தலைவலி தலையில தாண்டி வலிக்கும். என்னடி கேள்வி இந்த நேரத்துல? ஒரு பதற்றத்துல கேட்டுட்டேன். உனக்கு வேற ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்காடி? ஆமாடி, இப்ப பேசிட்டே இருக்கும்போது நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குடி. என்னடி சொல்ற? நீ ஏண்டி பயந்து பின்னாடி போற? அவ பக்கத்துல உட்காருடி. அவளுக்கு நெஞ்சு வலிக்குதாண்டி. தலைவலியோட சேர்த்து நெஞ்சு வலி வந்தா என்ன தெரியுமா ஆகும்? அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுடி. என்னடி சொல்ற? ஹார்ட் அட்டாக்கா? எனக்கு 20 வயசு தாண்டி ஆகுது. இருடி, நான் எப்பயும் கூகுள்ல மினிமம் ஏஜ் ஹார்ட் அட்டாக் எவ்வளவுன்னு போய் பாத்துட்டு வரேன்டி. ஏய், போனை நோடுறதை விட்டுட்டு அவளை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுடி. அடி கூகுள்ல தட்டினேன்டி. 19 வயசுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. நான் இப்பயே போயிட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் செய்யறேன் பிளாக் அண்ட் ஒயிட்ல. ஏன்னா எனக்கு ஆர்வமா இருக்கு அதுல அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் இப்பயே செஞ்சு வச்சாதான் திடீர்னு நைட்டு தேவைப்பட்டாலும் படம். அப்ப என்கிட்ட கேட்காத போஸ்டரு ஸ்டேட்டஸ் கூட. ஏய், நான் இன்னும் சாகலடி. என்னது ஒரே நச நசன்னு இருக்கு? ஓ, ஒரே மழையா? இங்க நேரம் நம்ம இடமா இருந்திருந்தா அங்க ஒரே ஏக்பான்லயே வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். என்ன கையில இந்த குச்சியை காணோம்? என்னது இது புதுசா இருக்கு? புது டெக்னாலஜியா? ஓ, கால்லாம் வலிக்குது நின்று. சரி போய் உட்காரும். என்ன இருக்கு? ஓ, கூகுள் ஆண்டவர் இவனுக்கு மூளை கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாரா? வர வர யமலோகத்தை விட கூகுள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு சாகர வாரண்ட் அனுப்புறதுல. என்னமாடி இவ இப்படி இருக்கா? நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் சரியா இருப்பான்னு பார்த்தா வாய்ப்பில்லை போனீங்க. என்னால அது மறக்கவே முடியல. எனக்கு கண்ணு முன்னாடி அந்த ரிப்போர்ட் தான் கனவுல வந்து போயிடுது. சரி, நாமளே ஒரு தடவை எதுக்கோ கூகுள்ல நல்லா சர்ச் பண்ணி பார்ப்போம். ஐயோ, என்னடி அர்த்தம்? தமிழ்ல சொல்லுங்கடி. ஆபத்து ஆபத்து பேராபத்து, உடனே மரணம் நிகழும்னு போட்டிருக்குடி. ஐயோ அம்மா, இவளுங்க கூகுளை பார்த்தே செத்துருவாளுங்க போல இருக்கு. கோமதிக்கு ஏதோ அவசரம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் செய்யணும்னு மெசேஜ் பண்ணிருக்கு. என்னாச்சு? இதையாரு குரூப்ல போட்டது? நான் தாண்டி சும்மா ஒரு அலக்கு போட்டேன்டி. சீக்கிரம் சொல்லுங்க. நானே கிரைம் ஸ்டோரி எழுதுற ஆர்வத்துல இருக்கேன். நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. கம் டு தி பாயிண்ட்.
கோமதி இன்னும் 2 நாள்ல நம்மள விட்டு போயிருவாடி. கூகுள்ல டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடி. எங்க போறா? ஓ, இவ கூட ஒரு கிரஷ் மீட் பண்ண போற சொல்லிட்டால. மீட் பண்ண போறாளோ? லவ் குட்தானே இருக்கு. எருமை அவளே பாவண்டி செத்து போற பயத்துல இருக்கா. அவளே காலவலி நெஞ்சு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கூகுளே டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுடி. சொல்ல பொண்ணா இரு. நிஜமாதான் சொல்றீங்களாடி? நான் இப்பதான் கூகுள் ஜெமினி கேட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு தலைவலியும் நெஞ்சு வலியும் இருக்கு, அவளுக்கு என்ன ஆகும்னு. அதுக்கு அந்த கூகுள என்ன சொல்லிச்சுங்களா? சீக்கிரம் சொல்லு. அதுக்கு இந்த அறிகுறிகள் தீவிரமானவை, உங்கள் தோழியின் இறுதி சடங்குக்கு உடனே நல்ல துணியாக எடுத்து வைக்கணும்னு போட்டிருக்கீ. ஐயோ, கூகுளையே கன்ஃபார்ம் பண்ணிருச்சா? அந்த அறிகுறிகள் தப்பாவே சொல்லாதீங்க. அப்ப நான் கண்டிப்பா காலிதான். என்னது இறுதி சடங்குக்கு துணியா? இந்த கூகுள் நிஜ யமலோகத்தை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேப்பா. நானே இன்னும் அப்ரூவ் கொடுக்கல, அதுக்குள்ள துணியை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டுதான் என் விதியா? சரி, என்னென்ன சிம்டம் தெரியுதுன்னு சொல்லுங்க பாப்போம். நெஞ்சு வலி, தலைவலி, அப்புறம் உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கு. இல்லடி, சோர்வா இருக்கா? இப்ப என்னடி புதுசா கண்டுபிடிச்ச? இல்லடி, நேற்று ராத்திரி நான் ஒரு பிளாக் பார்த்தேன்டி. ஏதாச்சும் மலேசியா மருத்துவ அசோசியேஷன் சேனல் அது? இல்லடி, அது ஒரு டிராவலிங் பிளாக் தான். அந்த பிளாக்ல அவங்களுக்கும் இதே மாதிரிதான் முதல்ல சோர்வு வந்துச்சான். அந்த யூடியூபோட டைட்டில் கூட 3 நாட்களில் நான் சாக போறேன் மர்ம நோய் போட்டிருக்கடி. இது மருத்துவ சேனலா இல்ல பயமுறுத்துற சேனலாடி? இந்த யூடியூப் இது இருக்குமா, இது மில்லியன் வியூஸ் போயிருக்காண்டி. அப்ப அது உண்மையா தானே இருக்கும். நம்ம வேணும்னா அந்த யூடியூப்ல சொல்ல ஒரு செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? கோமதி, வா இப்ப கடலுக்கு போலாம். எந்திரி. எதுக்குடி இந்த நிலைமையில? வாடி, கூகுளும் யூடியூபும் போய் சொல்லாது. வாடி வெடி. நில்லு. சரிடி, ஒரு கால் தூக்கு, கண்ணை மூடு. ரைட்டு. நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த நோய் உன் நரம்பு மண்டலம் முழுக்க பரவிடுச்சுடி. ஏண்டாடே, ஒத்த கால்ல கண்ணை மூடி நின்றா எவனா இருந்தாலும் கிராவிட்டியில கீழே தாண்டா விழுவான். இதுக்கு ஏன்டா நோய காரணம் சொல்றீங்க? ஐயோ. 10 seconds later. இப்போதைக்கு ரூம்ல எந்த இங்கிலீஷ் மருந்தும் இல்ல. வேணா நான் கூகுள்ல இன்ஸ்டன்ட் ஹோம் ரெமெடி ஃபார் பிரெயின் டியூமர் அண்ட் ஹார்ட் அட்டாக்னு போட்டு பாக்குறேன். ஏய், இங்க பாரு, நேச்சுரல் ஹெல்த் பிளாக் போட்டிருக்கு. உடலில் நஞ்சுகள் அதிகமானால் இந்த அறிகுறிகள் வரும். இதுக்கு உடனடியான ஒரு முழு எலுமிச்சை சாறு குடிக்க வேண்டும். இது வந்து மூல நரம்பு சுருக்கும்னு போட்டிருக்கு. வாவ், ரொம்ப சூப்பர். நேத்து வாங்கின எலுமிச்சை பழம் கிச்சன்ல தான் இருக்கு. நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடி இது? இது குடிச்சா நான் இப்பவே செத்துருவேன் போலயே. கூகுள்ல இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. குடிடி. எனக்கு வேணாம், போடி. ஏய் குடிடி கொஞ்சம். என்ன? ஏய் வாங்கடி வந்து பிடிங்க அவளை. விடுங்கடி, குடிடி. விடுங்கடி என்ன? வாய் தர.
உம்மாடியோ எரியுதுடி. நல்லது வயிறு வரைக்கும் ரொம்ப எரியுதுடி. தெரியுதாடி முன்ன விட பலமா வயிறு வலிக்குதுடி இப்ப. ஐயோ அம்மா. சரி நல்ல போட்டிருந்துச்சு. செஸ் பர்னிங் ஆஃப்டர் லைம் ரெமடின்னு கூகுள்ல போட்டேன்டி. ரிசல்ட் என்ன தெரியுமாடி வருது? என்னடி? நச்சு உடம்பு ஃபுல்லா பரவி லாஸ்ட் ஸ்டேஜ், அதுவும் ஸ்டேஜ் 4 போட்டிருக்குடி. ஐயோ கூகுள் போய் சொல்லாது கோமதி. உனக்கு எவ்வளவு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருச்சுடி. ஐயோ எமலோகத்துல கூட இப்படி ஒரு தண்டனை இல்லப்பா. இவளுக்கு ஒண்ணு ஹார்ட் அட்டாக்கும் இல்ல, பிரெயின் டியூமரும் இல்ல. ஆனா இன்னைக்கு இவளுங்க செஞ்சு கொடுக்கற இந்த வீட்டு வைத்தியத்திலேயே இவ குடிச்சு செத்து போயிருவா போல இருக்கே. இது என்னது? ரெண்டா தெரியுதா இல்ல 4ஆ தெரியுதா? ரெண்டா தாண்டி தெரியும். ஏன் நீ கோவப்படுற? இன்னும் வயிறு வலி உனக்கு அப்படியேதான் இருக்கா இல்ல நல்லா போச்சா? இல்லடி இப்ப ஓகேவா தான் இருக்கு. இந்த சின்ன வயசுல சாகிறத என்னால ஏத்துக்கவே முடியலடி. இன்னும் இந்த உலகத்துல எனக்கு எவ்வளவு கனவு இருக்கு தெரியுமா? சொல்லு கோமதி, உனக்கு என்னெல்லாம் கடைசி ஆசை இருக்கு? நாங்க வேணும்னா அதை நிறைவேற்றதுக்கு ட்ரை பண்றோம். உனக்காக இது கூட நாங்க செய்ய மாட்டோமா கோமதி? ஃபர்ஸ்ட் நான் இந்த டிகிரி வாங்கிடணும்டி. அடுத்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்டி. அடுத்து அப்புறம் என்னோட நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனை 1 மாசம் கூட கேப் விடாம முழுசா பயன்படுத்தணும்டி. ஆமா, உன் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்து சொல்லு. அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் நல்லா ஜாலியா சுத்தி பார்க்கணும்டி. உனக்கு எந்த நாட்டுக்கு போனோம்னு சொல்லு, நான் உன்னோட போட்டோ எடுத்துட்டு போய் வச்சு முடிச்சேன். பட்ஜெட்டுக்கு ஏத்த நாடா இருக்கணும்டி. அப்படின்னா நீ பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கிளாங்க்கு தான் நீ போகணும். கிளாங் ஃபாரினே இல்லடி. என்ன பொறுத்த வரைக்கும் கிளாங் ஃபாரின் தான். அப்புறம் ஒரு நல்ல ஐபோன் வாங்கணும். ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் வேணும்டி எனக்கு. நீங்க சொல்லிக்கிட்டே போங்க மேடம், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. உனக்கு ஐபோன் வேணும்னா எமலோகத்துல கிடைக்கும். ஆனா இந்த லட்சத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது உனக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரு உயில் எழுதி வைக்க போறேன்டி. உயிலா? அவ்வளவு சுத்தம் இருக்காடி உங்கள்கிட்ட உயிர் எழுதி வைக்கிற அளவுக்கு? என் பர்ஸ்ல 327 வழி இருக்குடி. ஏடி அதுலயே 300 வழி போன வாரம் நான் உனக்கு கடன் கொடுத்ததுடி. அத மாதிரி எனக்கு திரும்ப கொடுடி. என்னோட 327 வள்ளிய நானு அது எனக்கு தானடி. இல்ல, என்னோட பூனைக்கு எழுதி வைக்க போறேன். பூனையா? உனக்கு எங்கடி பூனை இருக்கு? நான் செத்த பிறகு ஒரு பூனைய வாங்கி வளங்கடி. அது கூட எனக்காக செய்ய மாட்டீங்களா? இருடி என்னடி? ஆன்லைன் வில் ஃபார்மேட் ஃபார் பெட்ஸ் தட்டனடி இதோ வந்திருக்கு. இதுல நீ உன் கை நாட்டை மட்டும் வச்சுனாக்கா தட்டுப்படி செல்லுபடி ஆகும். ஆமாவாடி? சரிடி. சரி. பூனையே இல்லாதவ பூனைக்கு உயிர் எழுதுறா. இதுல கூகுள்ல வேற ஃபார்மேட்ட தேடுறா. இதுல இதுங்களுக்கு நான் அவார்ட தான் கொடுக்கணும். நான் போனதுக்கு அப்புறம் என் போன்ல கேலரியில கம்ப்ளீட்டா எல்லா போட்டோவையும் டிலீட் பண்ணிருக்கேன்டி. அதுவும் முக்கியமா அந்த இடன் ஃபோல்டர். சரியா? அப்போ போன் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லு. அது சொல்ல மாட்டேன்டி, அது ரகசியம். ஏன்டி போன் பாஸ்வேர்டு சொல்லாம நாங்க எப்படி உள்ள புகுந்து ஃபைலை டெலீட் பண்ண முடியும்? அது உங்க திறமைடி. என் கடைசி ஆசை நீங்க தான் எப்படியாச்சும் நிறைவேற்றணும். ஏய், நீ சாவறதை விட இது பெரிய இம்பாசிபிள் மிஷினா இருக்கும் போல இருக்கு. ஏய் ஏதாச்சும் ஹிண்ட் குடுறி. இம்பாசிபிள், நோ ஹிண்ட்ஸ். மூஞ்சியே அடையாளம் தெரியல. இதுல இவ போன் பாஸ்வேர்டு வேற ரகசியமா. நான்லாம் எமலோகத்துல எத்தனை ரகசிய கணக்கெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு கால் வந்து பேச வந்தேன். ஹலோ, எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்குடி. என் க்ரஷ் கிட்ட ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லணும்டி. ஓ அவனா? அவனோட பேர் என்னன்னு சொல்லு, நான் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றேன். பேர் சொல்ல மாட்டேன்டி. அப்ப அவன் காலேஜ்ல எந்த டிபார்ட்மெண்ட்ல படிக்கிறானாச்சும் சொல்லு. அதுவும் சொல்ல மாட்டேன்டி. அவனோட இன்ஷியலியாச்சும் சொல்லடி. சொல்ல மாட்டேன்டி. இப்படின்னா நாங்க எப்படிடி அவனை கண்டுபிடிக்கிறது? அது உங்க திறமையெல்லாம் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கலடி. நாங்க என்ன சிபிஐ ஆபீசராடி? நீ வேணா இன்னைக்கே போய் செத்து. எப்படிடி நாங்க அவனை கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் சொல்லாம ஏதாவது சின்ன குழுவாச்சும் கொடுடி. நான் கூகுள்ல போட்டு தேடுறேன். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப உயரமா இருப்பாண்டி.
நம்ம காலேஜ்ல படிக்கிற பாதி பசங்க உயரமா தாண்டி இருப்பாங்க. வேற க்ளூ கொடு. அவன் ரொம்ப அழகான வண்டி, எனக்காகவே பிறந்த வண்டி அவன். போதுண்டி நிப்பாட்டி. உலகத்திலேயே ரொம்ப விசித்திரமான க்ளூ இதுதாண்டி ஒத்தரோசா. அவர்கிட்ட மட்டும் நான் அவரை உசுறு குசுரா லவ் பண்ணேன்னு சொல்லிருக்கேன், சரியா? இவ உண்மையிலேயே பைத்தியமா இல்ல கூகுள் பார்த்து பைத்தியம் ஆயிட்டாளானே எனக்கே தெரியலையே. ஐயோ. கோமதி, என்னடி இல்லடி, அவகிட்ட ஒரு டவுட் கேட்கணும். தூங்கிட்டு இருக்கடி. கோமதி, 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 கீழே விட்டு போயிட்டியாடி? நான் என்ன சாகல, உயிரோட தாண்டி இருக்கேன். எழுந்துட்டேன்டி, எழுந்து பார்த்து எந்திரிக்கவே இல்லை. நானே பயத்துல தூங்கிட்டேன். சரி சொல்லு, எதுக்கு வந்த? இல்லடி, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு வந்தேன். என்னடி டவுட் கடைசி நேரத்துல? நேத்து ராத்திரி நீ என்ன சாப்பிட்ட? நேத்து ராத்திரி நான் பயத்துல எதுவுமே சாப்பிடலையே. அப்ப முந்தா நேத்து காலையில என்ன சாப்பிட்ட? முந்தானத்து காலையில மீன் குழம்பு சாப்பிட்டேன். நானே மீன் குழம்பு எப்ப சமைச்சது? அது தெரியலடி, ஐஸ்பிரிட்ல இருந்துச்சு, அம்மா வச்சிருந்தாங்க. அது சூடு கூட பண்ணல, அப்படியே எடுத்து சாப்பிட்டேன். ஏடி அதுதானடி முக்கியமான இன்ஃபர்மேஷன். 2025 சமைச்சிருந்தா கூட ஆச்சரியப்படுறது இல்ல. எதை வச்சாலும் நீ வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. ஏதாச்சும் களைச்சி வைக்கிறது வேலை. அந்த கிளாஸை எடுத்து வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நான் தான் இந்த வீட்டுல செய்யணும். எங்க மீன் கறி பாத்திரத்தையே காணும். இந்த தீனி மட்டும் தின்னுருக்கோம், கேட்டு பார்ப்போம். கோமதி, கோமதி, என்னம்மா? ஏண்டி நேத்து ஐஸ் பெட்டில ஒரு பாத்திரத்துல மீன் கறி வச்சிருந்தேனே, அது ஏதாச்சும் எடுத்து சாப்பிட்டியா? ஆமாம்மா, நான் தான் சாப்பிட்டேன். ஏமா? ஐயோ, அறிவு கெட்டவள, அது கெட்டு போய் 4 நாள் ஆச்சுடி. அதையே நான் தூக்கி போடதா வச்சிருந்தேன், அதை போய் சாப்பிட்டிருக்கியே. அதனாலதான் உனக்கு வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகி உனக்கு நெஞ்சு வலியும் தலைவலியும் வந்திருக்கும். கிச்சன்ல ஓம தண்ணி வச்சிருக்கேன், வந்து குடிச்சிட்டு போவா. சரிம்மா. எனக்கு பிரெயின் டியூமர் இல்லையா? இல்ல. ஹார்ட் அட்டாக்கும் இல்லையா? இல்லவே இல்ல. இல்ல. ஏன்டா டேய், ஒரு பழைய மீன் கறி கேஸுக்கா நான் என் annual leave-அ நான் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். நான் எவ்வளவு பிஸியான ஆளு தெரியுமா? ஏய், மறுபடியும் போன்ல என்னடி நோண்ற? இல்லடி, ஒரு சந்தேகம். பழைய மீன் கறி சாப்பிட்டா என்ன ஆகும் கூகுள்ல சர்ச் பண்றேன்டி. டேய், இவன் இன்னும் தெரிஞ்சவே இல்லடா. ஐயோ, என்னை விட இந்த உலகத்துல பெரிய எமனோ வில்லனோ இந்த கூகுள் டாக்டர் தான் போல இருக்கு. ஆள விடுங்கடா சாமி. அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே, தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே. நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே, மாந்து போகிறே. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே.